வணக்கம் நேர்களே, தஞ்சாவூர் சமையல் சந்தோஷினி. வாங்க, மரவள்ளி கிழங்குல இந்த மாதிரி ஒரு அடை சுடலாம். வாங்க, மரவள்ளி கிழங்கு எடுத்துருக்கேங்க. இதை நல்லா தோலை சீவிட்டு இப்போ சீவு கட்டையில் வச்சு நம்ம சீவிட்டு வந்துடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள், ஊற வச்சு அரைச்சது. கடலை மாவு முக்கால் கப் எடுத்துருக்கேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேங்க. இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள் வச்சுருக்கேன், உப்பு. இதை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டு அடை சுடலாங்க. சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த சீவி வச்சுங்க, சீவிர கட்டையில் வச்சு கிழங்க நல்லா சீவி வச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இதில் இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்புத்தூள் போட்டுக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். இதோட சேர்த்து உப்பு போட்டுடலாம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாங்க. அப்புறம் இஞ்சி, பூண்டு இதையும் போட்டு அரைச்சிடலாங்க. இப்போ இதை அரைச்சாச்சுங்க கிழங்க. நம்ம அரிசி மாவு போட்டுடலாம். கடல மாவு போட்டுடலாங்க. ஒரு வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டிருக்காங்க. இது கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி தோசை ஊற்றி வடை ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. இதேமாரி உப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு நல்லா கரைச்சாச்சுங்க. சூப்பராக இருக்கும். வாங்க, தோசைக்கல் அடுப்பில் போட்டிருக்கேன். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாங்க. இப்போ நம்ம எடுத்துடலாங்க. ரெடி ஆகிட்டு. கிழங்கு அடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செய்யலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.